நீங்க கூகுள் மேப்ஸ்ல லொகேஷன் போடும்போது உங்களுக்கு ஆவரேஜ் டைம் வந்து 17 மினிட்ஸ் ரீச் ஆயிடுவீங்க, 20 மினிட்ஸ் ரீச் ஆயிடுவீங்க அப்படின்னு காமிக்கிறதுல அதுக்கு பின்னாடி என்ன மேக்ஸ் இருக்குன்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும்னா ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? எப்படின்னா இப்போ 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, 1 ஹவர்ல ரீச் ஆவறீங்க அப்படின்னா 100 into 1 100 தான். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பட் இவங்க டைம் சொல்றாங்களா கூகுள் மேப்ல 17 மினிட்ஸ் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், 17 மினிட்ஸ் ரீச் ஆவறீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ நமக்கு டைம் வேணும்னா ஸ்பீடை கீழே எடுத்துட்டு போயிடலாம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம், அதாவது டிஸ்டன்ஸை ஸ்பீடால டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் கிடைச்சிருது. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து 70 கிலோமீட்டர் அப்ராக்ஸா வச்சுக்கிறோம். ஸ்பீடு வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஆவரேஜ்ல போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 60 17/60 எவ்வளோ? அப்போ நம்மளுக்கு டைம் கிடைச்சிடும் 0.283 ஹார்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து அப்ராக்ஸா 17 மினிட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம எவ்வளோ மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆகும்ன்றத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.